யதார்த்தமான ஒரு ஆளா இருப்போம். யதார்த்தமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்ம கண்டுக்க மாட்டோம், நம்ம மதிக்க மாட்டோம். நமக்கு வந்து விஜய் மாதிரி ஒரு அழகா பிரம்மாண்டமா இருக்கணும், இல்லை ஒரு கட்சி பாரம்பரியத்திலேருந்து வரணும்ப்பா, அவரு புள்ளப்பா, அவருப்பா, அதுப்பா, இதுப்பா. ஏன் கீழே இருந்து ஒரு ஆள் வந்தால் அது 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 மனநிலையில் பிரச்சனை. இந்த பிரச்சனை கீழே இருந்து வர ஒரு அரசியல்வாதிக்கும் உண்டு. அவங்க வந்து கரடியாக கத்தி போராட்டம் பண்ணி ஜெயிச்சு காட்டினதுக்கப்புறம் உண்மையிலே ஜெயிச்சிட்டியா, உண்மையிலே வந்துட்டியா, உண்மையிலே உக்காண்டியா, அப்புறம் போய் கிள்ளி கூட பார்ப்பாங்க. உண்மைதான். வேற யாருன்னா ஒருத்தர் சொன்னாவே வெற்றி பெற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நேற்று வரை என்ன சொன்னாங்க, டிடி தினகரன் வரமாட்டார். ஆமாம், இதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை என்னன்னு தெரில, கூட்டணியே இல்லை, வலுவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ 2 கட்சி வந்தது, 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அதற்கு உண்டான பேசு பொருள், அதற்கு உண்டான ஒரு விஷயத்தை பேசணும்ல, நியாயமா? ஊழல்னு வந்தால் 2 பேரும் ஊழல்வாதி, அது வேற. கூட்டணி பலம் இவ்வளோ நாள் திமுகவுக்கு பேசிட்டு நேற்று மோடி வந்த போது அதை பற்றி பேசாமல் மோடி டபுள் இன்ஜின் சர்க்கார் சொன்னார். மோடி அதை வண்டியாக சொன்னார், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு போய்க்கிறாருல்ல. வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசினாருல்ல. அதுக்கப்புறமா வந்து கஞ்சா போதை, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, பிஎம்சி சிஎம்சி சொன்னார்ல. அதெல்லாம் இப்போ கரப்ஷனு மாஃபியான்றாரு, க்ரைமு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். டபுள் இன்ஜின் சர்க்கார், அப்போது பிஜேபி ஆட்சி வரும். நான் சொல்கிறேன், அது சிலபஸ்லேயே இல்லை. பிஜேபி தமிழ்நாட்டு சிலபஸ்லேயே கிடையாது. 50 சீட்டெல்லாம் யாரும் கொடுக்க போகிறதில்ல பிஜேபிக்கு. அவங்க அதில் 45 சீட்டு ஜெயிச்சுட்டு இவங்க வந்து கம்மியாக, அதுக்கு வேணால் அதிமுக தோத்துட்டு கூட போகும். மக்கள் வந்து முடிவை பொறுத்தவரைலாம் இங்கே இந்த தொங்கு சட்டமன்றம் அந்த மாதிரி நம்ம இங்கே கொடுத்தது கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு வாட்டி மைனாரிட்டியாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது ஐயா கலைஞர் ஆட்சி காலத்தில். அதை அவர் சாமர்த்தியமாக அதை ஆட்சியை கொண்டு போயிட்டார், முடிச்சிட்டாரு. அப்போது அதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி பேசுகிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த சிறிய கட்சிகளுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த 1% முக்கியமாக ஸ்விங்கை வந்து 8% போவோங்க. 8% வந்துட்டு ஆட்சிக்கு எதிராகவோ இல்லை ஆட்சிக்கு சாதகமாக போகலாம். அது போகும்போது இந்த சிறிய கட்சிகள், புதுசாக வந்த கட்சிகள்லாம் காணா போகும். ஆனால் இப்போ பார்க்கும்போது சண்டை கடும். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கடும் போட்டின்னு தான் நான் சொல்லுவேன். சேலஞ்சிங் அலையன்ஸ் ஃபார் டிஎம்கே இது. ஆமாம், என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியில் கடும் போட்டி. சரி, கடும் போட்டி, அதனால் திமுக தோற்றுறீங்கன்னா அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆஸ் ஆன் டேட் டிஎம்கே ஆஸ் அன் எட்ஜ். பட் எட்ஜுனா அப்படி திரும்பி பார்த்தாலாம் இல்லை, இங்கே வந்துச்சு தோலுக்கு பின்னாடி அதிமுக ஒரு போட்டி கிட்ட வந்து நெருக்கிட்டாங்க. ஜோன் வைஸ் பாருங்கள். ஓகே, போன வாட்டி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு 2 ஜோன் முக்கியம். ஒன்று சென்னை ஜோன், திருவள்ளூர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் சென்னை கவர் பண்ணிங்கன்னா 36 தொகுதியில் அதிமுகவுக்கு பேடி ஒயிட் வாஷ். காஞ்சிபுரம் உத்திரமேரூர் தாண்டினதுக்கப்புறமா செங்கல்பட்டு மதுராந்தகம் வரும்போது தான் அதிமுகவுக்கு ஜெயிக்கிறாங்க. ஓகே, அங்கே தான் ரவுண்டுலேயே வந்து அதிமுக நிற்கிது.